தமிழக மக்களே வணக்கம். தினமொழி என்ற முறையில் இன்றைய உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை என்னவென்றால், முகஸ்துதி செய்பவனை நம்பாதே. முகஸ்துதி அப்படின்னா, முகத்துக்கு முகம் பார்த்த உடனே சிரிப்பான், உங்களை ரொம்ப பிரியமாக இருக்கிற மாதிரி இருப்பான், உங்களை ரொம்ப நேசிக்கிற மாதிரி பேசுவான், ரொம்ப உருக அப்படியே ஐஸ் வைக்கிற மாதிரி உங்களை ரொம்ப நம்பகத்தன்மையில் இருக்கிற மாதிரி பேசுவான். அந்த மாதிரி உள்ளவனை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. நேருக்கு நேர் உங்களை ஒருத்தன் வைரானா அவனை நம்பலாம், கடிந்து கொள்கிறானா நம்பலாம், திட்டுறானா நம்பலாம், கோபமாக ஒருத்தன் பேசுகிறானா நம்பலாம். அவன் யதார்த்தத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறான். அதே சமயத்தில் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறான் பாருங்கள். வஞ்சனையாக மனசுக்குள்ளே வஞ்சனை இருக்கும், உங்களுக்கு தெரியாது. சிரிச்சுக்கிட்டே பேசுவான். அப்படியா நடந்துச்சு, அப்படியா, ஐயோ எனக்கு தெரியாதே, ஏன்னா அப்படியா ஆக்ஷன் பண்ணுறான் பாருங்கள். எல்லாம் நடிப்பு, திருடே, கல்லே, ஐயோக்கி நாய். அவன் சமயம் பார்த்து உங்களை அடிப்பான். தயவுசெய்து முகஸ்துதி மட்டும் நம்பாதீங்க. உங்களை பார்த்து மெச்சுறவனை, புகழ்கிறவனை, முகத்துக்கு முகத்தை அரசியல்வாதியாக அதை விரும்புகிறாங்க இல்லையா மேடையில், அவர் அப்படி இப்படி வருங்கால பிரதமர், வருங்கால ஜனாதிபதி, அடேங்கப்பா, அவன் வாங்கின காசுக்கு எலும்பு துண்டுக்கு அவன் பேசுவான். இவனுக்கும் தெரியும் அவன் ஏமாத்துறான்ட்டு. அவனை விட இவன் கில்லாடியாக இருப்பான் தலைவர். அதனால் யாரையுமே முகஸ்துதி நீங்களும் பண்ணாதீங்க. அப்படி உங்களை பண்ணுறவங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, நம்பிடாதீங்க. அதனால் கடிந்து கொண்டு பேசுகிறவனை நம்பலாம், அறிவுரை சொல்கிறவனை விட்டு விடாதீங்க. நல்ல ஆலோசனைகள், நல்ல புத்திமதி கசக்கத்தான் செய்யும். ஆனால் அதுதான் பாவக்காய் கசக்கும், ஆனால் அதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அல்வா இனிக்கும், எல்லா இனிப்பு பண்டங்கள்லாம் இனிக்கும், ஆனால் அது சுகர்னு சொல்கிறாங்க இல்லையா. அதை சொல்கிறவன் ஆதரிப்பான், சிரிக்க சொல்கிறவன் சீரழிப்பான்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி இந்த காரியங்கள்லாம் குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. முகஸ்துதி பண்ணுறவனை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. முகத்துக்கு உங்களை பாராட்டுறது, மெச்சுறது, அப்படியா, உங்களை மாதிரி யார் தலைவா, எவ்வளோ அருமையாக பேசுகிறீங்க, எவ்வளோ அருமையாக பாட்டு பாடுறீங்க, எவ்வளோ அருமையாக டீச் பண்ணுறீங்க, எங்கப்பா உங்கள் திறமை யாருக்கு வரும்? ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை வேட்டு வைக்க போகிறான்னு அர்த்தம், உங்களை குழி பறித்து உங்களை கும்மாங்குத்து போட போகிறான்னு அர்த்தம். ஜாக்கிரதையாக இருங்க. எந்த காலத்தையும் அவனை நம்பிடாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். புரிஞ்சுக்கிங்க. நல்லா இருங்க மக்களே, நல்லா இருங்க.